மழை பெஞ்சா உனக்கு ஜாலியாக இருக்குதுங்களா தண்ணி திரும்ப ஒன்று அரை கிலோ வரும். அரை கிலோ வருமா? வரும். அதை இதை விட அது பெருசாங்க. பெரிய போச்சு. பெரிய கட்சி கரெக்டாக பக்கம் இலை இருக்கிறதுனால தெரியல. மழை தானே பெஞ்சிட்டு எங்கே போய் உழைச்சின்னு வர? பால் வேணும் போவாதே. ஏன் 6 லிட்டர் பால் 42 ரூபாவும் பால் காய்க்கு. என்ன சொல்கிற? அது வாங்காத வருது தானே? வாங்கிட்டேன். வாங்கினதுக்கு அப்புறம் பார்த்தா தான் பால் காய்க்கு. அதோட அது அங்கே போய் கடையில் இதில் பண்ணையில் போயிருந்துக்கலாம்ல. சரி மழை ரொம்ப பெய்யுது எங்கே போகிறதுன்னு சொல்லிட்டு போகவே இல்லை. 42 ரூபாவும். என்னதான்டா அரிசிக்கு வந்து பார்க்குது. அப்படியே மரத்து கீழே அப்படியே போடு. அங்கே நிற்கிற இடத்துல போடு. அங்கேயே போடுவா? மழை பெஞ்சாலும் உங்களுக்கு நான் டீ போட்டாங்க மேடம். உனக்கு பசி எடுக்கிற மாதிரி அதுக்கு பசி எடுக்காதா? இன்னும் இது கார்த்திகை மாசம் மழை மாதிரி பிடிச்சிக்கிச்சு. கார்த்திகை மாசம்னா தீபாவளி மூட்டம். தீபாவளி மூட்டம்லாம் இப்போ அப்படிதான் தெரியும். ஓ அதான் நேற்று சொல்லியிருந்தாங்க. ஆமாம் தீபாவளி மூட்டம்லாம் ஒரு நேரம் பிடிச்சிருக்குன்னா ஒரு வாரத்துக்கு விடு. விதை விடாது இருக்குதே நல்லது போ. அப்படியே திறந்து விடலாம். ஒரு மாதிரி இது அவிச்சிருந்தானே. இப்போ ஜானி பார்க்கல மழை பெய்யுது. நேற்று அந்த கருப்பு கோழி தெத்தி அடிச்சான் பிரைஸ் ரூபா. நேற்று பார்க்கணுமே நீ. ஒரு நாளைக்கு சேஞ்ச். ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு வந்து மழை வந்து பிடிச்சிது, பெய்ய ஆரம்பிச்சிது. இன்னமும் பேஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. பார்த்தீங்களா எவ்வளோ அளவு இருட்டாக இருக்குது பாருங்கள். இன்னமும் அது மாதிரி பேஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் போல். இந்த தீபாவளி மூட்டம் விடாது. இப்போ காலையில் குளிருக்கு வட்டியை போட்டால் தாண்டா ஜாலியாக இருக்கு. டேய் என்னடா பண்ணுறீங்க? ஏந்துக்கலாம்டா. பால் பாயிட்டே எனக்கு பிடிக்காது. ஏன்னா அங்கே போயிட்டு பால் சொசைட்டியில் வாங்கியாந்துருக்கோம். கம்முனீர் நானே டென்ஷன்ல இருக்கேன். அங்கே வாங்கியாந்துருந்தா பக்காவாக இருந்திருக்கும். பால் வாங்கி வந்து சாயந்தரத்துக்கும் இப்போதைக்கும் வச்சுருந்தேன். ஆமாம் சொன்ன மாதிரி 25 ரூபா தான். 40 ரூபா ஒரு லிட்டர் பால். ஒரு லிட்டர். அதுக்கு எதுக்கு வாங்கினேன்? இந்த சுசைட்டில் 50 ரூபா, அந்த சுசைட்டில் 40 ரூபா. ஐயோ ஆமாம். சிட்டியில் இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டம். பேசினா தண்ணி ஊற்றாது. அதில் எவ்வளோ ஊற்றுனாங்க நல்லா வரக்கு போகுது. அதுக்கு நல்லா இல்லாத்துல ஊற்றுவ. சரி பார்த்துக்கா. சரி என்னங்கடா அப்பா டீயை வச்சுட்டு எல்லாம் ஈத்து போத்துன்னு தூங்குறீங்க. டீ யார் பார்க்கறதா? இல்ல என்ன எல்லாம் டீயை வச்சு விட்டு நீ மானு போய் அவங்க படுத்துனா எப்படியா? யார் பார்க்கறதெல்லாம்? ஜானி வந்து உட்காந்து ஐயோ ஜானி கால மேல உட்காந்து. ஜானி வாடா 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 ஜானி. குழந்தை டீக்கு வந்து உக்காந்துங்குது. அதுக்கு ஜானி மேல போய் உட்காருதா? நல்லா மூஞ்ச போச்சு. பெரியடா பிஸ்கெட்டை பெரியடா முத. இதே ஜில்லுன்னு ஆகி போச்சு. அப்படியே குடி பிரேஸ்ட் வந்தா ஒரே ஒரு ஆத்து. மழைக்கு காலையில் காட்டி டீ குடித்து ஜாலி. புளி மூட்டை தங்க மூட்டை. அது தங்க மூட்டை இருந்தா நான் ஏன் பிடிக்கிறேன்? அது டைமண்ட் தலகாணி. அது வை. குடியா குடியா ஆறி போச்சு. அப்படியே குடி. ஆறி போச்சு மறுபடியும். ஆறிட்டா ரொம்ப ஆட்ட குடிக்க முடியாம குடி. ஆத்தவே இல்லை. மித்திரம் என்ன கையில ஏகப்பட்ட பிஸ்கெட் வச்சுக்கிறான். அவனுக்கு மட்டும் தனிப்பாங்க. சின்ன கையா இருக்கிறதுனால அம்மா வந்து ரொம்ப வேலை பார்ப்பாரு. அவருக்கு மட்டும் 7 பிஸ்கெட். இது ஜானி போறதுக்கு ஒரே வைய போட்டா ஜானி அப்பப்போ பாப்பான்னு சொல்லிட்டு நேரம் வச்சு போடலான்னு வச்சுக்கிறேன். அவனுக்கு டீ பிஸ்கெட் இப்ப கொடுக்க போறேன். நீதான் அது மாதிரி குடிச்சிங்க போட்டு எல்லாத்தையும் ஒன்னா போட்டு. அப்படி கிடையாது. அப்படி போட்டா குடிக்க கூடாது. அப்படி போட்டு குடிச்சுன்னா சூடு அதிகமாகும். உனக்கு தெரியாது. மழை பெஞ்சா உனக்கு ஜாலியா இருக்குதுங்களா? தண்ணிக்கு வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கினு எல்லாம் இது பண்ற.
சிட்டியில் எல்லாம் சிங்கில் பண்ணுற மாதிரி நீ வீட்டில் ஜாலியாக சிம் கட்டி கொடுக்க மாட்டேன் இந்த மாதிரி மழை பெய்யும் போதாச்சும் ஜாலியாக இங்கே உட்காந்து தொலைக்கிறேன் இதுக்கு வச்சு நடக்க சொல்ல ஈஸியாக கார்பரேஷன் போய் மாட்டு வைக்க போட்டு வரலாம். சாப்பிடு நீ சாப்பிடு. ஒருத்தர் பாக்குறாரு பேர். ம் வாழைப்பழத்தோல் ஊற்ற ஒன்றும் துண்ண தெரியல. இவங்க வைக்க போடலையா? ம் திரும்ப உங்க அம்மாக்கும் பொண்ணுக்கும் ஒன்னா போட்ட. ரெண்டு பேரும் ஒன்றா சாப்பிடும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகணும். ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா சரியான மழை ஃப்ரெண்ட்ஸ். அதனால வந்துட்டு காலைல எழுந்து டீ போட்டு குடிச்சிட்டு ஒரு அடுக்கு இட்லியும் தக்காளி தொக்கும் தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மதியத்துக்கு லஞ்சுக்கு வந்து எதுவுமே காய் வீட்டில் இல்லை. நம்ம கார்டனில் போயிட்டு இப்போ காய் தான் போய் கிள்ள போகிறோம். வாங்க போய் கிள்ளலாம். வாங்க போகலாம். அதனால மழை வேற போய் அது பேஞ்சா பரவாயில்லவா? மழையிலே போய் கிள்ளின்னு வந்தேன். இப்போ உங்களுக்கு லஞ்ச் கட்டணுமா? ஆமாம். எந்த பக்கம் வாங்குதா? வெளிச்சம் வாங்குதானா? அது வரும் வரும். இதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் வந்துக்கினே இருக்கும். பாவக்காய் இருக்குது பாருங்களா? பொடலங்காய் ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்க. பொடலங்காய் பார்த்தீங்களா? ஒன்று அரை கிலோ வரும். அரை கிலோ வருமா? வரும். அதை விட அது பெருசு அங்கே அதோ இருக்குது. அதோ பாருங்க. சரி, இது பாவக்காய் கிளிக்கலாம். இதோ இருக்கு பாரு. எல்லா பாவக்காய் கிளிக்கலாமா? ம், கிளிக்கோ. பெரிய பாவக்காய் நல்லா இது. அதுக்கப்புறம் இது முடக்கு பாங்க மாதிரி ஆகுது, ஏன்னு தெரியலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்களேன், நல்லா எவ்வளோ பெருசாக இருக்குது இந்த பாவக்காய். இல்லை இதையும் கிளிக்கலாம். எல்லாத்தையும் கிளிக்கோ. இது கொஞ்சம் முடக்குத்தாங்க எல்லாம். அதெல்லாம் ஒன்று ரெண்டு அப்படி தான் இருக்கும். பெருசாக இருக்குதா பார்த்து கிளிக்கோ. அதான் இதுவும் கிளிடுறேன். கீழே இதோ இருக்கு பாருங்களா? இதெல்லாம் சின்ன ரகம் தான். இது இந்த நாட்டு ரகம். அதனால இல்லை தெரியல. பிஞ்சு இன்னொரு நாளைக்கு இதுவே நிறைய இருக்கும். இது இன்னைக்கு பொறிச்சிடலாம். இன்னொரு நாளைக்கு தீபாவளி கழிச்சு ஒன்று கிள்ளி தெரிஞ்சிடலாம். இன்னும் நிறைய பிஞ்சு இருக்குது இல்லை? இந்த பிஞ்சு எல்லாத்தையும் அப்புறமா கிள்ளலாம். அது முத்தம் தானாண்டு இருப்போ. கத்திரிக்காயெல்லாம் இருக்கு இல்லைங்களா? பூந்து போ. உள்ளே தான் புளி போகணும். கம்பி வேற இருக்குது, பார்த்து தான் போகணும். இது இல்லை வெண்டைக்காய் எல்லாமே கிள்ளிக்கும்ல? நல்லா கை வைக்க முடியும். எல்லாத்தையும் கிள்ளிக்கும். தொடர்ந்து மழை பெய்ஞ்சு இருக்கிறதுனால இந்த வெண்டை செடி பேர் அப்படியே ஒரு நோய் தாக்கிய வெள்ளை வெள்ளையா ஆயிடுது பாரு. இது மாதிரி அதெல்லாம் அப்படிதான். தண்ணி போக இடம் இல்லைல்ல? ஆமா. இல்ல மழையே தாங்கக்கூடாது. முதல்ல காய்கறி நிறைய முத்தி போச்சு. முத்தந்தெல்லாம் விட்டுருங்களா? வேலைக்கு விட்டுக்கலாம். இந்த நுர பீக்கங்கான்னு வந்தால் பார்த்தா ஒன்று கூட ஒன்றும் காய்கலையா? அது வெறும் செடி தான் ஓடுமா? அதே மாதிரி தூரம்ல இந்த இந்த வெண்டைக்காய் தான் வைக்கலாம். நிறைய இருக்குது. ஐயா ஃப்ரெண்ட்ஸ், வெண்டைக்காய்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையா. ஏன் பண்ண முடியல? வீட்டு எதிர்க்கே உனக்கு காய்கறி எவ்வளோ ஜாலி தெரியுமா? எல்லாத்தையும் பறியும்ல. இந்த அவரை செடி பேர் ஒன்று கொடி ஏறிக்குது மேலே. அது இங்கே வீட்டு இது இருந்தது. பாவக்காய் இருக்கா? இதோ இங்கே செடிதான் இருக்குது. செடிதான் இருக்குது. பூ அதை விட்டுருக்குது. இதோ அந்த பக்கம் விட்டுருக்கும். ஒயிட்டு கத்திரிக்காய் நல்லா பெருசாக இருக்குதுங்களா? ஒயிட்டு அந்த அதோ நிறைய கத்திரிக்காய் இருக்குது. முத்தி போச்சு. முத்தி தான். அதான் பெரிய பெரிய கத்திரிக்காய் கரெக்டாக இருக்கும். பக்கம் இலை இருக்கிறதுனால தெரியல எனக்கு. நான் அன்னைக்கு ரெண்டு அது 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 ப்ளூ கத்திரிக்காய் இந்த பக்கம் கூட இருந்ததுங்களா? கிள்ளிக்கோ கரெக்டாக இருக்கும். அது முள்ளு கத்திரிக்காய் தான் கரெக்டாக. கில்லு அது ஒன்றா ஆகாது. அது அந்த கரெக்டாக. அதான் முள்ளு அந்த தண்ணியில கழுவிட்டு முள்ளு கத்திரிக்காய் அழகாக முள்ளாக இருக்கும். கழுவிட்டு இது பண்ணாதான் கழுவிக்கலாம். அது இது போட்டோம்ல அந்த ஃபெர்டிலைசர்.
ம் ஓகே, அது வேற ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் ஒரு 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 colour டிஃப்ரெண்ட் கலர். ஆமாம், இது வரி கத்திரிக்காய், இது வந்து பச்சை கத்திரிக்காய். பச்சை கத்திரிக்காய், இது வந்து இது வந்து ரோஸ் கத்திரிக்காய். ரோஸ் இல்லாத அந்த ஊதா கத்திரிக்காய். கத்திரிக்காய். அது அது ஒன்று முள்ளு கத்திரிக்காய். நத்தை எவ்வளோ அழகாக வந்து ஏறி போகிறாரு பாருங்க. அடுத்த வாரம் பழுத்துருவாங்க. அதுவும் 2-3 இருக்கு. 3 தக்காளி அதுல இருக்குது. அதுக்கு ஒரு குச்சி ஒண்ணு வச்சு நடுப்புல வச்சிருவாங்க. அதுலேயே ஒரு 3 தக்காளி இருக்கு. இதுல இருக்குது. அங்க பாத்தியா நீ? அது ஆமாம், அது கொடி தக்காளி. கொடி தக்காளி சொன்னேன். இந்த இப்போ புடலங்கா கிளிலாம் இல்லை, அந்த கஸ்தூரி வேண்டாம்ல, நிறைய இருக்குதுங்களா. இதுன்னு சொல்றாங்க. உள்ள பூந்து போ. இது பாரு ரோஸ். நாளைக்கு பூத்துரும். அழகா இருக்குது பாரு இந்த ரோஸ் இருந்து. நாளைக்கு பூத்துருமா? ஆமா, சூப்பரா இல்ல? இப்போ வந்து மழை சீசன் வர வர இன்னுமே சூப்பரா வந்து இந்த ரோஸ் செடில பாரு நிறைய துளிர் விட்டுக்குது. இது ஃபுல்லா நிறைய இருக்கு. அவர் பத்திக்கா இல்ல இது முத்தி போன மாதிரி இதுதான். இது எத்தனா இது அது வேணாம், சின்னது, அது இருக்கட்டும். தீக்கட்டு ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தோட்டத்துல ஃபர்ஸ்ட் போடலாங்க. இதான் நல்லா நீட்டா இருக்குது. இது ஒண்ணுமே மருந்து எல்லாம் விட்டு நிறைய பேர் பண்றாங்களா, அது வந்து நாட்டு போடலாங்க தான் நினைக்கிறேன். இது இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நீட்டா நம்மளுக்கு மருந்தெல்லாம் தேவையில்ல, இதுவே போதும். ஒண்ணு போதுமா? ஒண்ணு போதும். நாளைக்கு ஒண்ணு போச்சா ஒரு வேலைக்கு தானே செய்ய போறோம். இவரு நாளைக்கு போடலாம். ஆமா, இது போ ஒண்ணு இருக்குது. அது அப்புறம் போடலாம். இந்த காய் எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டு வித்துட்டு வந்துட்டுமா? வித்துட்டு வந்துரு. நீ வித்துருவியா? வெண்டைக்காய், கத்திரிக்காய், அவரைக்காய், கோவக்காய், பாவக்காய் அப்படி சொல்லி போய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாமே இப்போ பறிச்சாச்சு. பீர்க்காய், பொடலங்க, இது போடலாங்க. கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா 4 விதமான கத்திரிக்காய். ஆமா, ஒன்று முள்ளு கத்திரிக்காய், ஒன்று பச்சை கத்திரிக்காய், ஒன்று ஊதா கத்திரிக்காய். இது வேற கத்திரிக்காய். ஆமா. அப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளை வெண்டை, பச்சை வெண்டை, பாவக்காய் எல்லாமே வந்து ஆமா நம்ம அவருக்காகவும் இன்னமும் இருக்குது. சரி, இப்போ தேவையில்லைன்றதுனால அதுக்கு இல்லை. நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெஷ்ஷாக வந்து டெய்லியுமே கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வீட்டுக்கு தேவையானது எல்லாமே கிடைச்சி. இந்த தோட்டம் ஆர்கானிக் தோட்டம் போட்டது நம்மளுக்குமே வந்து யூஸாக இருக்கு, நல்லாவும் இருக்கு. தேவைக்கு அதிகமாகவும் ஆயிப்போகுது. அதனால யாருக்குன்னா கிள்ளி கொடுக்குறோம். பரவாயில்ல, அது நம்மளால யாருக்காவது ஒருத்தவங்க கொடுத்தா சந்தோஷம் தானே. இப்போ போயிட்டு இதுதான் சமைக்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே, பாய்.